ஹலோ ஆல், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் தேவன் எப்படி இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார் என்றும், எத்தனை நாட்கள் பூமியில் ஜலம் இருந்துச்சு, அதற்கு பிற்பாடு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நோவாவை பார்த்து, நீயும் உன் வீட்டார் எல்லோரும் நீங்கள் பேழைக்குள்ளே போங்க, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்ட நீ உன் கூட இந்த பூமியில் இருக்க சகல வித மிருகங்கள், பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணிகள், இப்படி எல்லாவற்றிலும் சுத்தம் உள்ளதும் சுத்தம் இல்லாததுமான ஒவ்வொரு ஜோடியும் உன் கூட பேழைக்குள்ளே சேர்த்துக்கோ. இன்னும் சரியா 7 நாளுக்கு அப்புறம் இந்த பூமியில் 40 நாட்கள் இரவும் பகலும் நான் மழையை பெய்ய பண்ணி நான் உண்டாக்கின எல்லாவற்றையும் இந்த பூமியில் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன்னு சொல்கிறார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்தார். ஜலப்பிரளயம் பூமியில் உண்டாகும் போது நோவாவுக்கு 600 வயதாக இருந்துச்சு. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய குமாரர், அவருடைய குமாரரின் மனைவிகள் எல்லாருமே பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்க. அவர்களோடு கூட தேவன் சொன்னது போலவே பூமியில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்களிலும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமா சுத்தம் உள்ளதும் சுத்தம் இல்லாததுமாக பேழைக்குள்ள நோவா சேர்த்து கொண்டார். சரியா 7 நாளுக்கு பிறகு பூமியில ஜலப்பிரளயம் உண்டாச்சு. நோவாவுக்கு 600 வயதாகும் அந்த வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தது, வானத்தின் மிதகுகள் எல்லாம் திறவுண்டது. 40 நாள் இரவும் பகலும் பூமியில பெருமழை பிழிஞ்சிச்சு. கர்த்தர் சொன்னது போல எல்லாரும் பேழைக்குள்ள பிரவேசித்தாங்க. கர்த்தர் அவர்களை உள்ள விட்டு கதவை அடைத்தார். 40 நாட்கள் விடாம மழை பெஞ்சனால ஜலம் ரொம்ப அதிகரிச்சு பேழைய கிளம்ப பண்ணிட்டு, பூமியின் மீதெங்கும் நிறைய ஜலம் பெருகுனதுனால பேழையானது ஜலத்தின் மேலே மிதந்து கொண்டிருந்துச்சு. இந்த ஜலம் பெருக பெருக அது பெரு வெள்ளமாக மாறிச்சு. இப்படி பூமியில் பெரும் வெள்ளம் வந்தனால பூமிக்கு கீழே இருக்க எல்லா உயர்ந்த மலைகளும் ஜலத்தினால மூடப்பட்டது. இந்த பேழை இந்த மலைகளுக்கும் மேலாக மிதந்துட்டு இருந்துச்சு. மொத்தமாக 15 முழ உயரத்திற்கு இந்த ஜலம் பெருகுச்சு. இப்படி பூமியில் ஜலப்பிரளயம் உண்டானனால மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், இப்படி எல்லாமே இறந்து போச்சு. நோவாவும் நோவா கூட பேழையில் இருந்தவர்களும் நோவா கூட பேழையில் இருந்த எல்லா மிருக ஜீவன்கள் மட்டும்தான் காக்கப்பட்டுச்சு. தேவன் நோவாவையும் அவரோடு கூட பேழையில் இருந்த எல்லாவற்றையும் நினைத்தருளினார். அப்போ தேவன் பூமியில் ஒரு பெருங்காற்றை வீச பண்ணினார். அப்போ பூமியில் இருந்த ஜலமெல்லாம் அமர்ந்தது, வானத்தின் மழையும் நின்று போயிற்று. நாளுக்கு நாள் பூமியில் இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போக ஆரம்பிச்சிச்சு. சுமார் 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் பேழை அரராத் என்னும் மலையில் தங்கிச்சு. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்துச்சு. 10ஆம் மாதம் 1 தேதியில் பூமியில் இருக்க மலைகளின் சிகரங்கள் எல்லாம் காணப்பட்டுச்சு. இதற்கு பின்பு 40 நாள் கழிச்சு நோவா தன் பேழையில் செஞ்ச ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே அனுப்புகிறார். அது புறப்பட்டு பூமியின் மீதெங்கும் போய் ஜலம் இன்னும் வற்றி போகிற வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாவே இருந்துச்சு. அதற்கு பின்பு பூமியில் ஜலம் குறைஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்காக மறுபடியும் நோவா ஒரு புறாவை வெளியே விடுகிறார். அது பூமியின் மீதெங்கும் போய் ஜலம் இன்னும் குறையாததுனால தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் திருப்பி பேழைக்கே வந்துருச்சு. நோவா தன் கரத்தை நீட்டி அதை தன்னிடமா பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டாள். அதற்கு பிறகு நோவா 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார். அந்த புறா சாயங்காலம் வரைக்கும் பூமியில் பறந்து திருப்பி நோவா கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அது நோவா கிட்ட வரும்போது ஒரு ஒலிவ மரத்தின் இலையை அதன் வாயில எடுத்து கொண்டு வந்துச்சு. அப்படி அந்த புறா ஒலிவ மரத்தின் இலையை தன்னுடைய வாயில கொண்டு வந்ததுனால நோவா பூமியின் மேலே ஜலம் குறைந்தது என்று அறிந்தார். அதற்கு பின்பு இன்னும் 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டார். அது அவரிடத்திற்கு திரும்பி வரவே இல்லை. நோவாவுக்கு 101 வயதாகும் வருஷத்தின் 1ஆம் மாதம் 1 தேதியில பூமியின் மேலே இருந்த ஜலம் எல்லாம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தார். பூமியின் மேலே ஜலம் இல்லாமல் இருந்துச்சு. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில பூமி காய்ந்திருந்தது.
தேவன் நோவாவை பார்த்து, நீயும் உன் குடும்பத்தார் எல்லோரும் பேழையை விட்டு புறப்பட்டு வெளியே வாங்க, உன்னோடு கூட பேழையில் இருக்கிற சகலவித ஜீவ ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணிகள், இப்படி எல்லாமே பேழையை விட்டு வெளியே வரட்டும், அவைகள் இந்த பூமியில் பழுகி பெருக கடவுதுன்னு சொல்கிறார். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழையை விட்டு வெளியே வந்தாங்க. அவர்களோடு கூட எல்லா ஜீவ ஜந்துக்களும், பறக்கும் பறவைகளும், ஊரும் பிராணிகளும் வெளியே வந்துச்சு. நோவா கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமுள்ளதும் சுத்தம் இல்லாததுமான சகல மிருகங்களிலும் பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போ கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிக்க மாட்டேன். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக தான் இருக்கு. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிக்க மாட்டேன். பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொல்லிக்கொண்டார். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க. இந்த பூமியில் இருக்க சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், சமுத்திரத்தில் வாழுகிறவை, இப்படி எல்லாத்துக்கும் உங்களை பற்றின பயமும் அச்சமும் உண்டாயிருக்கட்டும். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்குறேன். ஒரு மாம்சத்தினுடைய உயிர் அதனுடைய இரத்தத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் மாம்சத்தை புசிக்கும்போது அதனுடைய உயிராக இரத்தத்தோடு கூட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக நான் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டபடினால மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷரால சிந்தப்படும். நீங்க பழுகி பெருகி பூமியை திரளான் நிரப்புங்கன்னு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் பார்த்து, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு கூட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களோடும் இனி இந்த பூமியில் பழுகி பெருக போகிற எல்லாவற்றோடு கூட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாவற்றையும் நான் ஜலப்பிரளயத்தினால் அழிக்காதபடிக்கு நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா, நான் என் வில்ல மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நான் பூமியின் மேலே மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். எப்பெல்லாம் இந்த வில் வானத்தில் தோன்றுதோ அப்போல்லாம் நான் பூமியோடு பண்ணின என்னுடைய உடன்படிக்கை நான் நினைவு கூறுவேன். இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவற்றுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும்னு நோவா கிட்ட சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் மொத்தமாக 3 பேர், ஷேம், காம், யாபேத். இதில் காம் கானானுக்கு தகப்பன். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினா. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்போது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே இருக்கிற தன்னுடைய 2 சகோதரருக்கும் அதை அறிவித்தான். அப்போது ஷேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து அதை தங்களுடைய தோல் மேலே போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் மூடினாங்க. அவர்கள் எதிர்முகமாக போகாததுனால அவர்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் பார்க்காம இருந்தாங்க. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து தன் விழித்த உடனே தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான். ஷேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் ஷேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவர்களுக்கு அடிமையாக இருப்பான்னு சொல்கிறார். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்போ நோவாவுடைய மொத்த நாட்கள் எல்லாம் 950 வருஷங்களாக இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு நோவா மரித்தார். அப்போது இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.